நீ ஏதாவது ஒன்று தேவனிடத்தில் பணமோ பொருளோ பிள்ளைகளையோ ஏதாவது ஆண்டவரையோ உங்கள் கரங்களை ஒப்படைக்கிறோம் என்று சொன்னீங்கன்னா அதை திருப்பி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவோம், வச்சிக்க மாட்டார். உன் பொருள் வச்சு என்ன பண்ணுறது? நாங்கள் என்ன உன் பொருள் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு 1000 ரூபா கொடுக்குறீங்க, கர்த்தர் ஒருத்தர் 2 எத்தனையோ 3 எத்தனையோ அவர் பிரியமாக உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. பிள்ளைங்க வேஸ்ட் பண்ணி திருப்பி உங்கள் வேலை கொடுத்துட்றாங்க. அப்படி எந்த பொருள் வாங்கினாலும் தேவனை சப்மிஷன் பண்ணுங்க, ஒப்புவீங்க, அவர் கரங்களை ஒப்படைங்க. என்ன பொருள் தான் எங்கள் பிள்ளைங்க என்னதான் சொல்லிடுது, சின்ன கல்லுட்டை வந்தாலும் ஆண்டவரை சோத்திரம் சொல்லிட்டு சாப்பிட்டு ஒரு ஒப்புவிச்சிங்க. அப்போ தான் உன் வாய்ப்பு நினச்சி அது திரும்ப உனக்கு கிடைக்கும். நான் எப்படி சொல்லி திரும்ப பிள்ளைங்கள்ட்ட இந்த பொருளுக்கு நீ சோத்திரம் சொன்ன, இப்போ நீங்கள் போனேஸ் சாப்பிட்றதுக்கு உனக்கு கிடைச்சி சோத்திரம் சொன்னீங்கன்னா கர்த்தர் இன்னொரு போனேஸ் உனக்கு சீக்கிரமாக செய்வார் தருவார். இந்த போனேஸுக்கு நீ சோத்திரம் சொல்லணும்னா இன்னொரு போனேஸ் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்காம போயிடும். அதனால் கிடைச்ச பொருள்லாம் சோத்திரம் சொல்லு, அந்த பொருள் நிச்சயம் திரும்ப திரும்ப கிடைக்கும்.